இருக்கிறது. வெற்றிவேற்காடு கடற்படை நவீன தளத்தில சகல ரேடர் வசதியோட கடற்படை பார்த்து கொண்டிருக்க கடற்படை இந்த பாதுகாப்போட செய்து கொண்டிருக்கின்றார். அரிசி சாமான் சீனி நாங்க வேணுமா? மீனவர் நாங்க தாரோம் அரசாங்கத்துக்கு. 2 வருடத்துக்கு முன்பு வடமராட்சி கிழக்கே 2 மீனவர்களை துடிக்க படகில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இந்திய நெடுவார் படகு இடித்து போட்டு போயிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றை கடத்தியா வச்சுக்கிறோம். இனியொரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்ய இருப்பதா இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இந்திய தூதரகம் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த இந்திய தூதரகம் எங்களுடைய இடத்திலே வேண்டாம். நாங்கள் சைனாவையோ அமெரிக்காவையோ கொண்டு இங்கே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம். இந்த ராணுவத்திட்ட கேட்க சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஓடர் இல்லை, எங்களுக்கு பிடிச்சா போட்டு முட்டுப்பட்டுருமெண்டு. அப்ப எங்கட போட்டு உடைஞ்சு போய் நாங்க வாழ்வாரத்தை இழந்து போனா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? மீனவ சமூகங்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இது ஒரு சாம்பலான ஒரு ஆரம்ப ஆர்ப்பாட்டம். நாங்கள் வலுவூடி அஞ்சம் வச்சிருக்கிறோம். நாங்கள் போராட்டம் செய்வோம். கடலில் நாங்கள் மோதுவோம். அவனவன் வீட்டுக்கு அவனவன் தான் சொந்தக்காரன். அது மாதிரி எங்கள கடலுக்கு எங்கள மீனவர் தான் சொந்தக்காரன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அனைவருக்கும் வணக்கம். இது இந்திய இழுவைப்படர்களுக்கு எதிரான வடபகுதி மீனவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டு யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைமையின் கீழ் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில் எமது கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய அரசாங்க அதிபர் அவருக்கு எங்களுடைய நன்றியை கூறுகின்றோம். இன்னும் இந்த வேளையிலே நாம் எமது இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தின் மூலம் நாம் சொல்ல இருப்பது செய்தி என்னவென்றால், அதாவது இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கும் இலங்கை அரசுக்கும் எங்களுடைய மீனவர்கள் படும் துன்பத்தையும் அவர்களுக்கு உண்டான பாதிப்புகளை பற்றியும் எடுத்து விளக்குவதற்கும், இன்னும் இந்த மீனவர்கள் காலாகாலமாக இந்திய இழுவைப்படையினால் பாதிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இழந்துள்ளார்கள். ஆகவே இவற்றிற்கான நஷ்ட ஈட்டை கோரும் நோக்குடனும் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நாம் எதிர்நோக்குவது சாப்பாட்டுக்காக அரிசியோ பருப்போ இல்லை. எங்களுடைய கடலில் நாங்கள் தொழில் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். இந்திய படகினுடைய இடையூறு இல்லாது அனைத்து மீனவர்களும் தங்களுடைய கடலில் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். இந்திய படகுகளானது தமது எல்லையுடன் திரும்பக்கூடிய மாதிரி இந்திய இலங்கை அரசுகள் முடிவெடுக்க வேண்டும் என்பதும் இதுவே எங்களுடைய ஆணித்தரமான தீர்மானமாகவும் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இந்த மகாஜர் ஒன்று கையளிக்க இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்துக்காக. அதனை நாம் வாசிக்க இருக்கின்றோம். அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, இலங்கை சோசியலிச குடியரசு இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்த கோரல். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்த கோரி வடபகுதி மீனவர்களால் இன்று நடாத்தப்படும் இவ்வார்ப்பாட்டத்தின் போது
இலங்கை இந்திய அரசுகளிடம் கோரும் விண்ணப்பம். இலங்கை தீவில் அயல் நாடாகிய இந்தியா புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காலத்தில் இந்தியா வழங்கும் உதவிகளை மறக்க முடியாது. ஆனாலும் இலங்கை ஒரு இறையாண்மை உள்ள நாடு. உலக நாடுகள் யாவும் தமக்கு உரிய நிலப்பரப்பு போல நிர்ணயிக்கப்பட்ட கடல் எல்லையையும் கொண்டுள்ளன. போலவே இலங்கையின் தனக்குரிய பிரத்யேக கடல் எல்லையை கொண்டுள்ளது. இது பொருளாதார முக்கியம் வாய்ந்த வலயமாகும். இப்பிரதேசமானது வடபகுதியில் சற்று ஒடுங்கியதாகவும் தெற்கில் அகன்றும் காணப்படுகின்றது. இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக திகழும் மீன்பிடித்துறையை இந்த கடலையே நம்பியுள்ளது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரை கடந்த கால 30 வருட யுத்தத்தினாலும் கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினாலும் குறிப்பாக சுனாமி, நிசா புயல், டிட்வா புயல் போன்றவற்றினாலும் பாதிக்கப்படுவதும் இந்த மீனவர்களே. அதிலும் தற்பொழுது நாட்டில் ஏற்பட்ட டிட்வா புயலால் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இம்மீனவர்கள் தாம் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இந்திய மீனவர்களால் எமது மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் வளங்களும் அளிக்கப்படுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெந்த புண்டில் வேல் பாய்வது போல் மீண்டும் மீண்டும் அழிவு என்றால் என்ன செய்வது என்று அறியாமல் மக்கள் தமது பொறுமையை இழந்து வீதிக்கு இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போராட்டத்தை நாம் விரும்பி ஏற்கவில்லை. இது காலத்துக்கு காலம் இந்திய மீனவர்களால் எமது வளங்கள் அளிக்கப்படுவதால் எம்மீது திணிக்கப்பட்டது. அதனால் மேலும் மேலும் இப்பேரழிவு வருவதால் எமது மாணவர்களின் கல்வி பொருளாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. ஆகவே எமது கடலில் நாம் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு, எமது எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எங்கள் நாட்டின் அரசும் பாதுகாப்பு படையும் தான் காப்பாற்ற வேண்டும். இறுதியாக இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அன்பான வேண்டுகோள். எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பேரழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு தங்களால் வழங்கப்படும் உதவிகளுக்கு நன்றி கூறுகின்றோம். அதே வேளை உதவி செய்து உயிரை பறிக்காதீர்கள். மனிதாபிமானத்தோடு எம்மை வாழ விடுங்கள். உங்கள் நாட்டின் மீனவர்களை நீங்களே தடுத்து நிறுத்துங்கள். மத்திய மாநில அரசுகளே, உங்கள் கடற்படைகளை கொண்டு தங்களால் மீனவர்களை எல்லை தாண்டுவதை தடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இலங்கை இந்திய தமிழர்கள் தொப்புக்கொடி உறவு என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுங்கள். எமக்குள் இருக்கும் உறவுக்குள் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது சால சிறந்தது என நினைக்கின்றோம் என்று அன்போடு கேட்டிருக்கின்றோம். நன்றி. பிரதிகள் இந்திய மத்திய மாநில அரசுகள் கடற்தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சு, அரசாங்க அதிபர், மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம், வடமாகாண ஆளுநர், உதவி பணிப்பாளர், கடற்தொழில் நீதிமன்றங்கள் திணைக்களம். நன்றி. உண்மையிலே உங்களுடைய இந்த கோரிக்கை, அத்துமீறிய எல்லை மீறிய இந்திய படகுகளுடைய இந்த தன்மை தொடர்பாக நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த கருத்து அல்லது உங்களுடைய நிலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்றால், எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 25,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கடற்தொழிலோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் காணப்படுகின்றது. எங்களுடைய மாவட்டம் கடந்து மாகாண ரீதியாக இத்தகைய இந்திய இழுவைப்படகுடைய தாக்கம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே கூட வடமாகாணத்திற்குரிய கடற்படை தளபதியோடு நான் கலந்துரையாடிய போது கூட இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தேன். ஏனென்றால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த இழுவைப்படகுடைய தாக்கத்தினாலே முழு மீன் வளமும் அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நீங்கள் இந்த மகஜரை அதிபருக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். ஆகவே
அந்த வகையிலே எங்களுடைய நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்று உடனடியாகவே இந்த விவரத்தை அவர்களுக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்பிலே கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விடயத்தை தெரியப்படுத்த இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே நிச்சயமாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே உரிய அமைச்சுகளோடு அல்லது அரசோடு இந்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய இந்த மாவட்டம் பிரதானமாக கடற்றொழிலோடு சேர்ந்த மாவட்டம். அண்மையிலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தாலே கூட நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவே நிச்சயமாக உங்களுக்குரிய தீர்வை பெற்றுத் தருவதற்கு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியில் என்னுடைய முயற்சிகள் எடுத்து இந்த விடயத்தை மேல்மட்டத்திற்கு தெரிவித்து அது தொடர்பாக உங்களுக்கு சாதகமான தொடர் நடவடிக்கைகளுக்கு என்றும் உங்களோடு நிற்போம் என்று கூறி உங்களுடைய இந்த உணர்வு ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது உணர்வு ரீதியான எழுச்சி என்பது உண்மையிலே உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் இவ்வாறு அக்கறை எடுத்திருப்பது உண்மையிலே எங்களுக்கும் வேதனை அளிக்கின்றது. ஆகவே உங்களுடைய இந்த அர்த்தபுஷ்டியான இத்தகைய ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கு எங்களாலான முயற்சிகளை இந்த சந்தர்ப்பத்தில் எடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம். வடமராட்சி கிழக்கு நாங்கள் கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு நேவி பாயிண்ட் நிக்குது. நவீன ரேடர் வசதி எல்லாம் இருக்குது. நேவி பார்த்து கொண்டீங்க ரோலர் 150 கிலோமீட்டர் வருது. இந்தியா 150 ரோலர் இடிச்சு 2 பேர் செத்தாரு. நட்டவிடம் இல்ல இடிச்சுட்டு போட்டா அங்க இந்தியா அரசியல்வாதிகள் சொல்லுகிறால் இங்க வார இல்லைன்னு ஒரு சில இந்தியவாதிகள். ஆனா இங்க இப்படி வர நேரவே பார்த்து கொண்டிருக்கு. இந்த மக்கள் அவர் சொன்ன மாதிரி விழுந்த மாட்டுல வந்து திருப்பி திருப்பி நீங்கள் பணியான விழுந்தவன மாதிரி மிதிச்சு கொண்டிருக்கிறது. இழுவப்படங்களை வந்து முதலாளித்துவம் சொல்லி இந்தியாவில் வச்சு அவர்கள் வந்து ஏவி விடுகிறார்கள். எங்க கடற்பரப்புகளை போய் மீன பிடிக்கணும் சொல்லி நாங்கள் வந்து அத்துமீறும் தொழிலை செய்கிறோம். நாங்கள் வந்து வழிவேலை தொழில்களையும் தூண்டல் தொழில்களையும் மட்டும்தான் செய்கிறோம். அதனால பாதிக்கப்படுறது நாங்கள் தான். எங்களது நாட்டு சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து வழிவேலை தொழில்களை செய்கிறதால நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் முற்று முழுதாக இந்த வாழ்வாரத்தை நம்பிதான் இருக்கோம். அதனால முதலாளித்துவம் இந்தியாவில் இருக்க முதலாளித்துவம் இழுவப்படகுகள் கூலிக்காக இழுவ மீனவர்களை அனுப்பி இந்த தொழில்களை வந்து நீங்கள் அக்கறை செலுத்தணும். அமைச்சர் பட்டது கவனத்துக்கு கொண்டு போய் ஜனாதிபதி பட்டது கவனத்துக்கு கொண்டு போய் இந்த இல்லை நாங்களே பொறுப்படுத்துறோம். எங்கள் பிரதேசத்தின் முல்லத்தீவு முதற்கொண்டு காங்கேசன் வரைக்குமான கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனை இது காலகாலமாக நாங்கள் கச்சேரியில கொண்டு வந்து மகஜர் கொடுக்கிறதும் இது இந்த மகஜர் காலவதியாகி போறதும் இது எங்களுக்கு பழக்கப்பட்டதாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த முறையாவது இந்த அரசாங்கம், இந்த ஜனாதிபதி, இந்த கடற்தொழில் அமைச்சர் எங்களுக்கான முடிவை விரைவாக எடுத்துக்கிறோம். இன்றைக்கு விவசாயம் முற்றுமுழுதாக புயலாலே அழிக்கப்பட்டு விட்டது. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வாழ்வாதாரம் கடற்தொழில் மட்டும்தான். இந்த கடலால தான் எங்களை நாட்டை கட்டி எழுப்புவோம் நாங்கள். அப்ப இன்னொரு நாடு வந்து எங்களை வளங்களை அள்ளி விட்டால் நாங்கள் ஆரண்டி ஐயா போய் சொல்றது இந்த வளங்கள்ல நாங்க காப்பாற்றணும். நீங்கள் போடுற பரப்பரிசி மாற்றியாலே எங்களோட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. எத்தனை நாடு சேர்ந்தாலும் எங்களோட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. அவனவன் வீட்டுக்கு அவனவன் தான் சொந்தக்காரன். அது மாதிரி எங்கள கடலுக்கு எங்கள மீனவர் தான் சொந்தக்காரன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்கள கடல் எங்கள சொத்து இது எல்லாருக்கும் அறிய வரும். மற்றது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமே அவைக்கு 12 கிலோமீட்டர் எல்லை தாண்டி தான் தொழிற்சி அந்த நாட்டுக்கு போட்டால் ஏன்னா எங்கட நாட்டுக்கு அந்த சட்டம் செல்லாதோ. எங்களுக்கு கரையில இருந்து 12 கடல் மைலுக்கு அங்கால நீங்கள் தொழில் செய்யுங்க. ஏன் நீங்கள் எங்களை எல்லைக்குள்ள வாரீங்க? சாதாரண விஷயம் அதுதான். இப்ப ஒரு எல்லைக்குள்ள 12 கிலோமீட்டருக்கு அங்காலதான் தொழில் செய்யணும்.
இடுவமடி போட வேணும் இறக்குறதுண்டா அது அந்த எல்லையில இருந்து அப்ப இந்தியால போயக்குள்ள உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இதுல இந்த போர்லயே இருக்குது முல்லைத்தீவுல இருந்து போட்டிருக்குது கடல்ல புல்லா வெளிச்சம் கட்டைக்காடு போட்டிருக்குது புல்லா வெளிச்சம் வடமராட்சி கிழக்கு எல்லா இடம் எல்லாம் பருத்துறை எல்லாம் கரையில நின்று கொண்டு கடல் அடிக்கிறதுக்கு வீடியோ போடுகிறோம் எல்லா இடம் இந்த தீவு பகுதி எல்லாமே இன்றைக்கு எங்கட கடல் வளம் ஒன்றுதான் எங்கள மக்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு சொத்து. இந்த சொத்துல கை வைக்க கூடாது. இனி கை வைச்சால் இனிமேல் நாங்கள் நடவடிக்கைக்கு இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். ஏன்னா போரும் கடல் யுத்தமும் எங்களை நாங்களாத்தான் ரோட்டுக்கு கொண்டு வருது, எல்லாமே எங்களை தான் கொண்டு வருது ரோட்டுக்கு. ஆனால் நாங்கள் கடலுக்கு இறங்க கூடாதுன்றத எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி எல்லாருமே சேர்ந்து எங்களை மக்களை காப்பாற்ற வேணும். நாங்களும் எங்களுடைய நாட்டை காப்பாற்ற வேணும்ன்றதுக்காக நாங்க சொல்லிக் கொள்றோம். இனியும் திருப்பி மகஜர் கொடுக்கறதும் இந்த ரோட்ல இறங்கி போராடுறதும் இன்றைக்கு அத்தனை தொழிலாளியும் தொழிலை விட்டுட்டு வந்திருக்காங்க. வீட்டில எப்படி சமையல் இருக்கும் யாருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. புயல் வந்தாலும் எங்களுக்கு நிவாரணம் கிடையாது, கடலுக்கு போகாட்டாலும் காத்தடிச்சாலும் நிவாரணம் கிடையாது. இந்த நிலையில தான் இந்த கடத்தொழிலாளி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த கடத்தொழிலாளி இந்த பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வேணும், எல்லா நாட்டுக்கும் தெரிய வேணும். எங்களுடைய வளத்தை எவருமே சுரண்டக்கூடாதுன்றதை நான் ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்லி விரும்புகிறேன். நான் யாழ் மாவட்ட சம்மேளனத்தின் தலைவர் அன்பர் கலிதாஸ். நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட போராட்டமானது மிக விரைவில் வெற்றி அளிக்கும் என்று நான் உறுதிபட கூறி நிற்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் கடத்தல் அமைச்சருடன் கைத்திருக்கின்றோம், ஜனாதிபதியுடன் கைத்திருக்கின்றோம், எங்களுடைய மாவட்ட செயல அரசு அதிகாரிகளுடன் கதைத்திருக்கின்றோம். கதைக்குத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். அவர்கள் எங்களுக்கு உறுதிமொழி கூறியதற்கு இணங்க இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்பதை மிக ஆணித்தரமாக கூறி நிற்கின்றேன். இனிமேல் இப்படியான ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று நாங்கள் அவரிடம் கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லி இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு கடந்த 20ஆம் தேதியிலே இருந்து எமது மக்கள் தொழிலுக்கு செல்லவில்லை. காரணம், புயலால் பாதிக்கப்பட்டிருந்தோம். அதே வேளையில் தொழிலுக்கு போனவர்கள் இந்தியனால இழுவமடி பரவாத தங்களுடைய தொழில்களை இழந்து இங்கு நெருக்கடியாக நிற்கிறார்கள். ஒரு வழியும் இல்லாமல் இந்த இடத்தில் நிற்கிறோம் என்றால் நாங்கள் வேடிக்கை காட்டவில்லை, வேடிக்கையே இங்கே இல்லை. நிதானமாக யோசியுங்கள். நாங்கள் இனிமேல் இப்படி ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட மாட்டோம். எமது போராட்டத்தை நீங்கள் செல்மடுத்து எங்களுடைய அழைப்பை ஏற்றி நீங்கள் இங்கு எமது போராட்டத்தோடு இணைந்து வந்ததற்கு எமது தலைமையில் இருந்து நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போராட்டத்துக்கு வடமராட்சி கிழக்கிலிருந்து வந்திருக்கிறேன். எனது பெயர் பத்திராயன் செல்வன். வடமராட்சி கிழக்கிலிருந்து வந்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த பாதிக்கப்பட்ட இந்த இலங்கை நாட்டிலே பாதிக்கப்பட்ட வடமாகாண மக்களை தொடர்ச்சியாக இந்தியன் இந்த இழுவை படகு எமது நாட்டின் சொத்தான வளத்தையும் அழித்து இந்த மீனவர்களின் வலைகள், உடைமைகள், அவர்கள் வாழ்வாதாரத்தை எல்லாம் முற்று முழுதாக தொடர்ச்சியாக அழித்துக் கொண்டிருக்கின்றது. 2 வருடத்துக்கு முன்பு வடமராட்சி கிழக்கே 2 மீனவர்களை துடிக்க படகில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இந்திய நிலுவர் படகு இடித்து போட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த குடும்பம் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கான எந்த வாழ்வாதாரமும் இல்லை. தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே அனர்த்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு பக்கம் நமது நாட்டுக்கு உதவி செய்வதாக பாலங்களையும் நிவாரண பொதியையும் வழங்கிக் கொண்டிருக்கிற அதே சமயம் எமது வடக்கு கடலுக்கு பழங்களை அழித்து மக்களின் வாழ்வாதாரத்தை தொடர்ச்சியாக அழித்துக் கொண்டிருக்கிறது. எமது தீவிர மக்களையும் வடமராட்சி பகுதி கிழக்கு மக்களையும் முல்லைத்தீவு மக்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. குறுகிய காலத்திலே வடமராட்சி கிழக்கிலே முல்லைத்தீவிலே சிவப்பு ரால் பட போகிறது. அந்த ராலை முற்றுகையிட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார். கடல் படை பார்த்துக் கொண்டிருக்கிறது. வெற்றிலை கடற்படை நவீன தளத்திலே சகல ரேடர் வசதியோட கடற்படை பார்த்துக் கொண்டிருக்க கடற்படை இந்த பாதுகாப்போட செய்து கொண்டிருக்கின்றார். தயவுசெய்து இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களே, கடத்தொழில் அமைச்சரே, இந்த தமிழ் மக்களை நீங்கள் வாழ விடுங்கள். உங்கள் அரசியல் நோக்கத்துக்காக எம்மை பலிக்கடாயாக்க வேண்டாம். இது வடமாகாண யாழ் மாவட்ட மீனவ சமூகங்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இது ஒரு சாம்பிளான ஒரு ஆரம்ப ஆர்ப்பாட்டம்.
இதுக்கு கடத்தொழில் அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்க தவறுன்னு வட யாழ் மாவட்டத்தில் சகல பிரதேசங்களை முற்றுகையிட்டு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவோம் என்பதை ஆழத்தரமாக இந்த மீனவ சமூகங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பருத்தித்துறை நகர கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் வடமராட்சிக்கு ஒருங்கிணைப்பு செய்து இந்த மக்களை கூட்டி எங்களுடைய இணைப்பிலே தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். அதன்படி நாங்கள் தீவகம் மற்றும் வடமராட்சி கிழக்கு மேற்கு அனைத்து சங்க தலைவர்கள் செயலாளர்கள் அவருடைய மக்களை கூட்டி வந்து இழப்புள்ள மக்களை இந்த இடத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி சேர்க்கும் வண்ணத்திலே இந்த இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நிவாரணங்களின் மூலம் மக்களை எந்தவித கொண்டும் வளர்ச்சி பாதையிலே செல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சங்கமானது ஒரு கிழமையிலே ஒரு சங்கத்தின் அங்கத்துவத்தில் 250 பேர் அங்கத்தவர்கள் இருந்தாலும் அந்த அங்கத்தவர்களில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20 லட்சம் ரூபாய் வகையான ஒரு கிழமையிலே அவர்கள் இழக்கின்றார்கள். அந்த ஒரு ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 20 ஒரு சங்கத்துக்கு 20 லட்சம் அளவிலே இழப்பீடுகள் என்றால் சிந்தித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 100க்கும் 200க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கிறது. அப்ப ஒரு வருடத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீர்களா இருந்தால் எங்களுடைய வடபகுதி முழுவதும் இதிலேயே மண்ணாக போகின்றது. இதுதான் உண்மை. இதை நாங்கள் இந்திய அரசாங்கத்திற்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது நீங்கள் இதை தடுக்கிற வண்ணத்திலே தொப்பைக்குடைய உறவுகள் என்பதை பேக்காட்டிக் கொண்டு எங்களை தினம் ஊனமாக பிச்சு தின்கிறீர்கள். இதுதான் உண்மை. தமிழர்கள் என்ற ஒரு தூக்கத்தையும் தூண்டுதலையும் கொடுத்து எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மீனவர்களை நடு ரோட்டிலே கொண்டு வந்து இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறீர்கள். இது நீங்கள் நினைத்திருந்தால், நீங்க சர்வதேசம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் நினைத்திருந்தால் இதை எப்பவே நிப்பாட்டி இருக்கலாம். நிப்பாட்டிக்கோளும் இந்த யுத்தங்களும் சரி, இந்த இதுகளும் சரி, இந்த ஆர்ப்பாட்டங்களும் சரி, இந்த மீனவர் சம்பந்தப்பட்ட இழுவைப்படியும் சரி, நீங்கள் காதிலே செல்லாத ஒரு தன்மையாகத்தான் நீங்க எடுக்கிறீர்கள் ஒழிய இதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர அளவிலே இல்லை. ஆனால் நீங்க சொல்லுகிறீர்கள் சர்வதேசம். நாங்கள் இலங்கைக்கு கொடுத்துக்கொண்டே இருப்போம், அவர்கள் வாங்கிக் கொண்டேதான் இருக்கணும். அவர்கள் முன்னேறி வருவது உங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் ஒன்றை கடத்தியாக சொல்கிறோம். இனியொரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்ய இருப்பதா இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இந்திய தூதரகம் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த இந்திய தூதரகம் எங்கள் இடத்திலே வேண்டாம். நாங்க சைனாவையோ அமெரிக்காவையோ கொண்டது இங்கே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம். இதுதான் இனிமேல் நடக்கும். இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள். உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும். நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள். ஏறி மிதித்து காலக்கையை வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள். அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இது மட்டுமல்ல. இதில் கிட்டத்தட்ட 2000 சனத்துக்கு மேல வந்திருக்கு. ஆனா இது மட்டுமில்ல, இனிமேல் 5000-10,000 ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம். நாங்கள் அரசாங்க மத்தியிலே வேலை செய்கிறோம் தான். ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில நிற்போம். வல்லத்துறை ஆதிவோலரி பகுதியில் இருந்து மீனவர்கள் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் வடபகுதி மீனவர்கள் சார்பாக இந்திய மீனவர்களிடம் வைக்கும் மக்களாகிய நாங்கள் உங்களுக்கு வைக்கும் கோரிக்கை, இதை பார்வையிட்டு நீங்கள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நாட்டில் உள்ள முதலாளி வர்க்கத்துக்கு கட்டுப்பட்டு பொருளாதார ரீதியாக நீங்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் வந்து எமது இலங்கை ராணுவத்தினரிடம் பிடிபட்டு சிறைக்கு வரும்போது நமக்கு அதை பார்க்கும் பொழுதும் நமக்கு கவலையாகத்தான் உள்ளது. இருந்த போதும் எமது வாழ்வாதாரம் இல்லாமல் போகும்போது உங்களுக்காக நாங்கள் கவலைப்பட முடியாது. எங்களுக்கு அரசாங்கத்திடமும் நாங்கள் உங்களிடமும் கொண்டாடுவது என்னவென்று சொன்னால், நாங்கள் எமது எல்லைக்குள்ளே நிரந்தரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாதாரத்தை செய்வதற்கு எங்களை விடுங்கள். நீங்கள் அத்துமீறி வந்து எமது வாழ்வாதார விலைகளை அளிப்பதையோ எமது வாழ்வாதாரத்தை அளிப்பதையோ முற்றாக நிறுத்துங்கள். எங்களுக்கு எமது கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் நீண்ட காலமாக கடல் வளத்தை நம்பியே வாழ்க்கை முறையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுவே உங்களுடன் நாங்கள் வைக்கும் கோரிக்கை. வடமாகாணத்தில் இருக்கின்ற கடற்தொழிலாளிகளும் தீவக மீனவர்களும் எங்களுக்கு இந்திய நிறுவப்படை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை. நாங்கள் 30 வருட காலமாக யுத்தத்திலே ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழர். இதை எல்லாருக்கும் தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இந்திய நிறுவப்படையை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் கூட போதும். இந்த ராணுவத்திட்ட கேட்க சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஓடர் இல்லை, எங்களுக்கு பிடிச்சா போட்டு முட்டுப்பட்டுரும். அப்ப எங்கட போட்டு உடைஞ்சு போய் நாங்க வாழ்வாரத்தை இழந்து போனா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? எத்தனை அமைச்சர்கிட்ட போய் காய்க்கிறோம், எல்லாம் வேடிக்கை பாய்க்கிறோம். அரிசி சாமான் சீனி நாங்க வேணுமா? மீனவர் நாங்க தாரோம் அரசாங்கத்துக்கு.
எங்களுக்கு ஒரு வரி பணம் இல்ல, 10 வரி பணம் நீங்க பட்டீங்க. நாங்க மீனவர், நாங்க தாரம். இந்த போராட்டத்தில் அரசியல் உள்நோக்கத்தில் மீனவரை வந்து அரசியல் பண்றாங்க. இந்த அரசியலுக்கு இடம் கொடுக்க கூடாது. உண்மையிலே நாங்கள் இந்த ஜனாதிபதியை நாங்கள் குறை சொல்லவில்லை. தரமான முறையிலே நாங்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு இந்த ஜனாதிபதி தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மீனவர் சமூகத்தின முடிவு கட்டும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். களத்திலே எங்களை உயிரை போக விடாமல் இந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாங்கள் கடலிலே ஒரு சில நாளிலே எங்களை உயிர் போனாலும் நாங்கள் வலுக்கூடி அஞ்சு வச்சிருக்கிறோம். நாங்கள் போராட்டம் செய்வோம். கடலில் நாங்கள் மோதுவோம். எந்த அரச இந்த கடத்தொழில் மினிஸ்டர் கூட இதுல வராதவர் கூட கடலுக்கு வரவே இல்லாது. ராணுவமோ போலீஸோ எவரும் எங்களை கிட்ட வரக்கூடாது. ඉන්දියන් පොදර යාත්‍රාවලින් අපේ යාත්‍රාවල සිදුවන මේ කරදර හිරියන නිසා අපේ යාත්‍රා මේ පේදුරු දුඩුව මයිලරි දිවවරය වල පාස්වල ලබා ගන්නවා. ඒ වගේම රැකියා කරන අවස්ථාවල් වලදී අපේ ආලපන්න යාත්‍රාවල හිටන් අඳුරු වෙලා තියෙනවා. මේ දීවර යාත්‍රා නිසා අපි මෙතෙන්ට පැමිණියේ. මේ යාත්‍රා මේ අපේ මුස්ලිම උල්ලංඝනය කිරීම වළක්වන රජයට ඉල්ලීමක් කිරීමට.